இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் இன்று நாம் திருவிவிலியத்தின் சிறிய இறைவாக்கினர் நூல்களின் ஒன்றான உபேத்தியா நூலை பற்றி சுருக்கமாக அறிந்து கொள்வோம். நூல் அறிமுகம். உபேத்தியா என்ற பெயருக்கு கர்த்தருடைய வேலைக்காரன் அல்லது கர்த்தரை சேவிப்பவன் என்று பொருள் ஆகும். இந்த நூல் ஒரே அதிகாரம் 21 வசனங்களை மட்டும் கொண்டிருந்தாலும் கடவுளுடைய நீதி தீர்ப்பு பெருமைக்கு எதிராக வரும் என்பதை அழுத்தம் திருத்தமாக எடுத்துரைக்கின்றது. இந்த இறைவாக்கு ஏதோம் தேசத்திற்கு எதிராக அறிவிக்கப்பட்டது. ஏதோம் மக்கள் தங்கள் சகோதர மக்களான யூதாவுக்கு துன்பம் ஏற்பட்ட போது அவர்களுக்கு உதவாமல் எதிரிகளுடன் சேர்ந்து கொண்டன என்பதை அறிவிக்கின்றது. உபேத்தியா நூலின் பிரிவுகள். 1. யோதோமின் பெருமையும் அழிவும். இறைவசனம் 1 முதல் 9. முதல் பகுதியில் ஏதோம் மக்களின் அகந்தையும் பெருமை பற்றி பேசப்படுகின்றது. பாறை குகைகளில் பாதுகாப்பாக வாழ்ந்த மக்கள் எங்களை கீழே தள்ளுபவன் யார் என்ற அவர்களுடைய கர்வம். ஆனால் கடவுள் அவர்களின் பெருமையின் காரணமாக அவர்களை தாழ்த்துவேன் என்று அறிவிக்கின்றார். பிரிவு 2. யூதாவுக்கு செய்த துரோகம். இறைவசனம் 10 முதல் 14. இரண்டாம் பகுதியில் ஏதோம் மக்களின் துரோகம் வெளிப்படுத்தப்படுகின்றது. யூத மக்கள் துன்பத்தில் இருந்தபோது அவர்களுக்கு உதவாமல் அவர்களின் அழிவை பார்த்து மகிழ்ந்தனர். மேலும் அவர்களின் பொருட்களை கொள்ளையடித்து எதிரிகளுடன் சேர்ந்து நடந்தனர். இதனால் அவர்கள் செய்த அநீதிக்கு கடவுள் நிச்சயமாக தீர்ப்பு கொடுப்பார் என்பதை இந்த பகுதி கற்பிக்கின்றது. 3. ஆண்டவருடைய நாள் மற்றும் மீட்பு. இறைவசனம் 15 முதல் 21 முடிய மூன்றாம் பகுதியில் ஆண்டவருடைய நாளை பற்றி பேசப்படுகின்றது. அந்த நாளில் எல்லா மக்களினங்களும் தங்கள் செயலுக்கு ஏற்ப நீதி தீர்ப்பானது வழங்கப்படும். நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும் என்று கூறப்படுகின்றது. இறுதியில் சீயோன் மீட்கப்பட்டு கடவுளின் ஆட்சி நிலைநிறுத்தப்படும் என்று கடவுள் அறிவிக்கின்றார். இறுதியாக உபேத்தியா நூல் நமக்கு சொல்லும் முக்கியமான பாடம் என்னவென்றால், பெருமை அழிவை உண்டாக்கும். மற்றவர்களுக்கு நாம் செய்யும் தீங்கு ஒரு நாள் நமக்கே திரும்ப வரும் என்பதாகும். எனவே நாம் தாழ்மையுடன் வாழ்ந்து நீதி மற்றும் அன்பில் பாதையில் நடக்க வேண்டும். ஏனென்றால் ராஜ்யம் ஆண்டவருடையது என்பதை இந்த நூல் நமக்கு நினைவூட்டுகின்றது. ஆகவே கர்வத்தை அகற்றுவோம். தாட்சியோடு இறை வழி நடந்து ஆண்டவருடைய ஆசீர் பெற இந்த நூல் நமக்கு உதவுகின்றது. மீண்டும் திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் சந்திப்போம். அதுவரை இறை ஆசீர்வாதத்தோடு இருப்போம். எல்லாம் வல்ல அன்பிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.